அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாம் ஒரு முழுமை பெற்ற மார்க்கம். அதில் கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ எதுவுமே தேவையில்லை என்கின்ற அளவிற்கு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே இறுதி இறை தூதராக இந்த பூமிக்கு வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமைப்படுத்தியிருக்கிறான். இது மனிதனுக்கு எல்லா விதமான தேவைகளையும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் உள்ளடக்கியிருக்கிறது. ஒரு மனிதன் அன்றாடம் கண் விழித்ததிலிருந்து படுக்கைக்கு செல்கின்ற வரை அவனுடைய அன்றாட செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், நடவடிக்கைகள் எப்படி அமைய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழுமையான விவரத்தை இஸ்லாம் உள்ளடக்கியிருக்கிறது. அந்த இஸ்லாமுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் நமக்கு கற்றுத்தருகிறது. நமக்கு எது பயன் தரக்கூடியது, எது நமக்கு தேவையற்றது, எது அத்தியாவசியமானது, எது அனாவசியமானது, எது நமக்கு நன்மை பயக்கக்கூடியது, எது நமக்கு தீங்கு தரக்கூடியது என்பதையெல்லாம் இஸ்லாம் நமக்கு தெளிவாகவே வரையறுத்து சொல்லியிருக்கிறது. இந்த வரையறைகளை நாம் அறிந்து கொண்டு அந்த வரையறைகளுக்கு உள்ளே நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி செல்கிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தருவான் என்பதில் சந்தேகம் கிடையாது. அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் உற்சாகமாக தெம்பாக வலிமையாக வைத்துக் கொள்வதற்கு என்ன வழிமுறைகள், அதற்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன என்பதை பற்றி நாம் அலசி பார்க்கிற பொழுது அதற்கு நமக்கு வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவனுக்கு உள்ளம் மட்டுமல்ல உடலும் முக்கியமானது. உடலும் உள்ளமும் இணைந்துதான் ஒரு மனிதன். இந்த உள்ளத்திற்கும் உடலுக்கு மத்தியில் நெருங்கிய பிணைப்பு தொடர்பு இருக்கிறது. இதில் ஏதேனும் ஒன்று பாதிக்கப்பட்டால் கூட இன்னொன்று பாதிக்கப்படும். உள்ளம் பாதிக்கப்பட்டால் அதை தொடர்ந்து கடுமையாக கண்டிப்பாக உடலும் பாதிக்கப்படும். அதே மாதிரி உடல் பாதிக்கப்படுமானால் அதை தொடர்ந்து கண்டிப்பாக உள்ளமும் பாதிக்கப்படும். அவ்வாறு இரண்டுக்கு மத்தியில் பிரிக்க முடியாத ஒரு இணைப்பை, ஒரு பிணைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எனவே இரண்டையுமே பாதுகாக்க வேண்டும். இரண்டையும் பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உடலையும் உள்ளத்தையும் உறுதி குலையாமல், தெம்பை இழந்து விடாமல், உற்சாகத்தை இழந்து விடாமல் அதை பாதுகாப்பது எப்படி என்பதற்குரிய வழிமுறைகளை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொன்னார்கள், அல் முஃமினுல் கவிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் லஈஃப் என்று சொன்னார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியினுடைய இந்த ஹதீஸினுடைய பொருள் என்னவென்று சொன்னால், ஒரு வலிமையுள்ள உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலிமை உள்ள ஒரு இறை விசுவாசி இருக்கிறானே, அவன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலிமை இல்லாத ஒரு இறை விசுவாசி இருக்கிறானே, அவனை விட இறைவனுக்கு ரொம்ப விருப்பமானவன், அவன்தான் சிறந்தவன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குவத்தை பற்றி பேசுகிறார்கள். குவத் என்று சொன்னால் வலிமை, உறுதி, தெம்பு, உற்சாகம், தன்னம்பிக்கை எல்லாமே அதற்குள்ளே அடக்கமாகி விடுகிறது. ஒரு மூமினை பொறுத்தவரையில், ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரையில் அவன் குவத் உள்ளவனாக இருக்க வேண்டும், வலிமை உள்ளவனாக இருக்க வேண்டும். அந்த வலிமை அவனுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும், உடலிலும் இருக்க வேண்டும், இரண்டிலுமே இருக்க வேண்டும். ஒருத்தர் சோம்பேறியாக இருக்கக்கூடாது, பலவீனமானவனாக இருக்கக்கூடாது, நோஞ்சானாக இருக்கக்கூடாது, உற்சாகம் இல்லாதவனாக இருக்கக்கூடாது. ஒரு இறை விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குரிய அருமையான இலக்கணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். மூமின் என்று சொன்னால் அவன் கவி என்று சொன்னால் வலிமை உள்ளவனாக இருக்க வேண்டும், உடலும் உள்ளமும் வலிமை உள்ளவனாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தை நாம் வலிமை உள்ளதாக, புதிய பொலிவோடு உற்சாகம் உள்ளதாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இறைவனோடு நாம் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், தீமைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும்.
இது நாம் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிற செய்திகள் தான். இதன் மூலமாக நம்முடைய உள்ளத்தினுடைய உறுதிப்பாட்டை பாதுகாத்துக் கொள்ள முடியும். உள்ளம் எப்போது சிதைந்து போய்விடுகிறது என்று சொன்னால், உள்ளத்திலே தேவையற்ற எண்ணங்கள் வந்து உட்கார்ந்து கொள்கிற பொழுது, நாம் தீமைகளை தொடர்ந்து செய்கிற பொழுது நம்முடைய உள்ளம் பாழ்படுத்தப்பட்டு விடுகிறது, உள்ளம் கெட்டு போய் விடுகிறது. உள்ளம் கெடாமல் அது சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது வலிமையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், பொலிவோடும் அழகோடும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வோடு நெருங்கிய தொடர்பில் நாம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வோடு நாம் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் வரை நம்முடைய உள்ளம் நிச்சயமாக பலவீனப்படாது, அது உறுதி குலையாமல் பத்திரமாக இருக்கும். அதே மாதிரி உடலை எவ்வாறு வலிமையாக வைத்துக் கொள்வது என்று சொன்னால், அதற்கு சில உடற்பயிற்சிகள் இருக்கிறது. அந்த உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும். அந்த உடற்பயிற்சிகள் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது என்னவென்று சொன்னால், விளையாட்டு என்று சொல்கிறோமே, ஸ்போர்ட்ஸ் என்று சொல்கிறார்கள். இந்த விளையாட்டை நாம் தினந்தோறும் செய்ய வேண்டும். இன்றைக்கு பல மருத்துவர்கள் அதை அறிவுரையாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும், விளையாட வேண்டும் என்று சொல்லித் தருகிறார்கள். இந்த விளையாட்டின் மூலமாக நம்முடைய உடலை நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். விளையாட்டின் மூலமாக உடல் மட்டுமல்ல, உள்ளத்திலும் தன்னம்பிக்கை பிறக்கிறது, உற்சாகம் ஏற்படுகிறது, மூளை சுறுசுறுப்பாக இயங்குகிறது. எனவே விளையாட்டிலும் நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை செலவழிக்க வேண்டும். விளையாட்டை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது? சில பேருடைய பார்வை, சில பேருடைய கருத்து எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், விளையாட்டு என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை, விளையாட்டு என்பது மார்க்கத்திற்கு எதிரானது, அது குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரானது என்று ஒரு சில பேருடைய பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது தவறான பார்வை. விளையாட்டுக்களை இஸ்லாம் ஊக்கப்படுத்துகிறது, வலியுறுத்துகிறது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள், ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள், உற்சாகப்படுத்தியிருக்கிறார்கள். அவ்வாறு விளையாட்டுக்கள் ஈடுபட்டவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசு பொருட்கள் கூட தந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் செய்திகளிலே பார்க்க முடிகிறது, ஹதீஸிலே காண முடிகிறது. இந்த விளையாட்டு என்று வருகிற பொழுது அதில் சில நிபந்தனைகள் இருக்கிறது. இஸ்லாம் சில நிபந்தனைகளை விதித்து வைத்திருக்கிறது. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த விளையாட்டுக்களை இஸ்லாமுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. உடலுக்கு பயன் தரக்கூடிய, உடலை உற்சாகப்படுத்தக்கூடிய, உடலை வலிமைப்படுத்தக்கூடிய, உடலுக்கு பொலிவை தரக்கூடிய, அழகை தரக்கூடிய விளையாட்டுக்கள், அது பயனுள்ள விளையாட்டுக்களாக இருக்கும் பட்சத்தில் எல்லா விதமான விளையாட்டுகளுக்கும் இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பலவிதமான விளையாட்டுக்கள் நடைபெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட விளையாட்டுக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஓட்ட போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதை போல சிறுவர்களையும் அந்த ஓட்ட போட்டியில் கலந்து கொள்ளுமாறு உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள். நபித்தோழர் அப்துல்லா, இன்னொரு நபித்தோழர் உபைதுல்லா, இன்னொரு நபித்தோழர் அப்பாஸ் ஆகிய 3 நபித்தோழருடைய பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓட்ட போட்டி ஏற்படுத்துகிறார்கள். என்னை யார் வந்து முதலில் பிடிக்கின்றீர்களோ அவர்களுக்கு நான் பரிசு பொருள் தருவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்து அவர்களை ஓட்ட போட்டியில் கலந்து கொள்ளச் செய்து மகிழ்ந்திருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் எல்லையை அடைகின்ற பொழுது, ஓட்ட போட்டிக்கு ஒரு எல்லை வைத்திருப்பார்களே, அந்த எல்லை கோட்டை அவர்கள் அடைகின்ற பொழுது அவ்வாறு போட்டியிலே முந்தி வந்தவர்களை, அந்த பிள்ளைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே ஆறத் தழுவி அவர்களை முத்தமிட்டார்கள், அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினார்கள் என்ற செய்தி எல்லாம் கூட ஹதீஸ்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாட்டை உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள், ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. விளையாட்டு என்பது மனிதனுக்கு தேவையான ஒன்று, இன்றியமையாத ஒன்று. அவனுடைய உள்ளத்தை அது அவனுடைய உடலை உற்சாகப்படுத்துவதோடு, அவனுடைய உடலை ஊக்கப்படுத்துவதோடு அவனுடைய உள்ளத்தையும் உற்சாகமாக வைத்திருக்கிறது. அவனுக்குள்ளே ஒரு புதிய நம்பிக்கையை, தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு அது ஒரு விதத்தில் காரணமாக இருக்கிறது.
நோய் நொடிகள் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியோடு வாழ்வதற்கு அது ஒரு வகையான காரணமாக இருக்கிறது. இப்படி அதனுடைய நன்மைகளை பயன்பாடுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட பல பயனுள்ள காரணங்களுக்காக இஸ்லாம் விளையாட்டை அனுமதித்திருக்கிறது என்பதை விட அதை வலியுறுத்தியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விளையாட்டு மட்டுமல்ல, ஓட்ட போட்டி மட்டுமல்ல, குதிரை போட்டியும் நடத்தியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரை போட்டியும் நடத்தியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஒட்டக போட்டியும் நடத்தியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒட்டக போட்டியிலே கலந்து கொண்டு தோற்று போயும் இருக்கிறார்கள். ஒரு கிராமவாசி வந்தார், அவருடைய ஒட்டகத்திற்கும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்திற்கும் மத்தியில் போட்டி நடைபெறுகிறது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் தோற்று போய் விடுகிறது. அந்த ஒட்டகத்தினுடைய பெயர் அலுபா. அலுபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒட்டகம் தோற்று போய் விடுகிறது. இதனால் சஹாபாக்கள் வருத்தமடைகிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களை ஆறுதல் படுத்தும் விதமாக, இன்ன அலல்லாஹி ஹக்கன் அல்லா யர்தஃபிய ஷையுன் ஃபித் துன்யா இல்லா வலஅஹு என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் எல்லோருமே முதல் இடத்திலே இருந்து கொண்டிருக்க முடியாது. இந்த உலகத்தில் எல்லோரும் உயர்ந்த இடத்திலேயே, முதல் இடத்திலேயே, நம்பர் 1 இடத்திலேயே இருந்து கொண்டிருக்க முடியாது. அல்லாஹ் என்றால் ஒரு நாள் அடுத்த இடத்திற்கு கொண்டு வந்து விடுவான். இது அல்லாஹ் மீது உள்ள கடமை என்று ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க, உணர்த்துகிறார்கள். தான் தோற்று போனதை விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்று அதை மறைக்காமல் ஒழிக்காமல் தோல்வியை மனப்பூர்வமாக அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த தோல்வி எனக்கு இறைவன் தந்த தோல்வி, இந்த தோல்வி எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படும். அதுவரையிலும் எந்த போட்டியிலும் தோற்று போகாத அந்த ஒட்டகம் ரசூலுல்லாஹ் ஒரு சாதாரண கிராமவாசி கொண்டு வந்த ஒட்டகத்திடம் தோற்று போய் விட்டார்களே என்ற வருத்தத்தை ஆற்றுவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. அப்ப குதிரை போட்டி நடத்தியிருக்கிறார்கள், ஒட்டக போட்டி நடத்தியிருக்கிறார்கள், அதே மாதிரி மல்யுத்தமும் நடத்தியிருக்கிறார்கள். மல்யுத்தம் இருக்குதா இல்லையா? மல்யுத்தம், அந்த மல்யுத்தம் நடத்தியிருக்கிறார்கள். மல்யுத்த போட்டியை ரசூலுல்லாஹ் நேரடியாக நடத்தியிருக்கிறார்கள், கலந்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற சஹாபாக்களுக்கு மத்தியில் அது நடத்தப்பட்டிருக்கிறது. ருக்கானா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் இருந்தார். மிகவும் வலிமையான திடகாத்திரமான ஒரு நபித்தோழர், ருக்கானா அவருடைய பெயர். அந்த ருக்கானா என்ற நபித்தோழரை மல்யுத்தத்தில் இதுவரையிலும் யாரும் தோற்கடித்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நபித்தோழர். அந்த நபித்தோழரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்கடித்து விட்டார்கள். மல்யுத்தத்தில் அவரை தோற்கடித்தார்கள். ஒரு முறை அல்ல, இன்னும் வா என்று அவரை மல்யுத்தத்திற்கு அழைத்து 3 முறை தொடர்ச்சியாக அவரை தோற்கடித்தார்கள் என்று செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ யாரா தயாரா? மல்யுத்தத்துக்கு யாரா தயாரான்னு கேட்குறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மல்யுத்தம் நடத்தி ஒரு மாபெரும் வீரரை மண்ணை கவச் செய்தார்கள், தோற்கடித்தார்கள். ஆக அது உடலுக்கு தெம்பூட்டக்கூடியதாக இருக்கிறது, மனதுக்கு தைரியத்தை வீரத்தை தரக்கூடியதாக இருக்கிறது என்ற காரணத்தாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட விளையாட்டுகளுக்கு அனுமதி வழங்கினார்கள், அவர்களும் நடத்தியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு போர்க்களத்தில், உஹது போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்காக நபித்தோழர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள், அணிவகுத்து நிற்கிறார்கள். சும்மா எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கூட்டிகிட்டு போயிட மாட்டாங்க, செலக்ட் பண்ணி தான் எடுப்பாங்க. ஆட்களை பொறுக்கி எடுப்பார்கள். யார் யார் போரிலே கலந்து கொள்வதற்கு தகுதியானவர்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அவ்வாறு அணிகளை பார்க்கிற பொழுது 2 சிறுவர்கள் இருக்கிறார்கள், 14 வயதை நிரம்ப பெற்ற 2 சிறுவர்கள் இருக்கிறார்கள். ஒருவருடைய பெயர் சமுரா இப்னு ஜுந்துப், இன்னொருடைய பெயர் ராஃபி இப்னு ஹதீஜ். ரசூலுல்லாஹ்வுடைய பார்வைக்கு இந்த சமுரா ரொம்ப பலவீனமானவராக தெரிந்தார். அந்த 14 வயதை நிரம்ப பெற்ற அந்த சிறுவர் கொஞ்சம் உடல் ரீதியாக பலவீனமானவராக தெரிந்தார். அதனால் ரசூலுல்லாஹ் அவரை நினைச்சிட்டாங்க, போரில் கலந்து கொள்ள விடாமல் தடுத்து விட்டார்கள். ரிஜெக்டட், அவர் அதிலிருந்து நீக்கப்பட்டார். போரில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்பட்டது. ஆனால் அவருடைய வயதை ஒத்த இன்னொரு நபித்தோழர் இருக்கிறார், ராஃபி. அவருக்கு போரிலே கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. 2 பேருக்கும் 14 வயசு தான். அப்போ உடனே இந்த போரில் கலந்து கொள்ள முடியாமல் நீக்கப்பட்ட அந்த சமுரா இருக்கிறாரே, அவர் தன்னுடைய தந்தையிடத்தில் முறையிடுகிறார். அவருக்கு மாத்திரம் ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்கிறாங்க, எனக்கு அனுமதி தரலையே, எனக்கும் ஏன் இந்த மாதிரி போரில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளிக்காமல் மறுத்துட்டாங்க என்று சொல்லி அவர் தன்னுடைய வேதனை வெளிப்படுத்துகிறார்.
அவர் ரசூலுல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார். எப்படி பாருங்க, இந்த அதபு மரியாதையை பாருங்க, ஒழுக்கத்தை பாருங்க. நம்மளா இருந்தால் நேரடியாக போய் கேட்டுருவோம். அவர் தன்னுடைய தந்தையிடத்தில் சொல்லி அந்த தந்தையை ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க சொல்றாங்க. அவர் ரசூலுல்லாஹ்விடத்தில் இந்த செய்தி போன உடனே ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க 2 நபித்தோழரை அழைக்கிறார்கள். அந்த 14 வயதை நிரம்ப பெற்ற 2 நபித்தோழர்கள் அழைக்கிறார்கள். அழைத்து அவரிடத்தில் பேசுகிறார்கள். அப்போது அந்த போரில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட அந்த சமுரா இருக்கிறாரே, அந்த நபித்தோழர் சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், இவரை என்னோடு மோத விடுங்கள். யாரை நீங்க போர்ல கலந்து கொள்வதற்காக வாய்ப்பளித்திருக்கிறீர்களோ அவரை என்னோடு மோத விடுங்கள், அவரை நான் தோற்கடித்து காட்டுகிறேன் என்று சொன்னார். மல்யுத்தம் நடத்துவதற்கு என்னோடு மோத விடுங்கள் என்று. அப்படியா என்று சொல்லி இருவரையும் மோத விடுகிறார்கள். சமுராவும் ராஃபி நினைச்சாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணுக்கு முன்னாலே மோத விடப்படுகிறார். 2 பேரும் சண்டை போடுறாங்க. அவர் சொன்னது மாதிரியே சமுரா ராஃபியை தோற்கடித்தார். பிறகு ரசூலுல்லாஹ் இருவருக்குமே போரில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்தார்கள் என்பது வரலாறு. அப்ப சிறுவர்களுக்கு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரிலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்தார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? அந்த தகுதியோடு அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள். ஆரம்பத்திலேயே பிஞ்சு பிராயத்திலேயே அவர்களுடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் தெம்பை தரக்கூடிய விளையாட்டு பயிற்சிகளோடு அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள், உருவாக்கப்பட்டார்கள். அந்த காரணத்தினாலே தான் போரில் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்கள் துணிச்சல் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நாமெல்லாம் பின்னால் இருந்துக்கிட்டு சத்தம் போட்டதுக்கு தான் லாய்க்கு, என்ன போகிறான் புடி அப்படின்ட்டு நாம் களத்தில் நிற்க மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள்ட்ட பயிற்சி கிடையாது, தைரியம் கிடையாது. எல்லாருமே ஏறக்குறைய கோழைகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடத்தில் அந்த மாதிரிப்பட்ட உடற்பயிற்சிகள் இல்லை, விளையாட்டுக்கள் இல்லை. ஆக விளையாட்டுக்களை ரசூலுல்லாஹ் ஏன் ஊக்கப்படுத்தினார்கள் என்று சொன்னால் அதில் பல நன்மைகள் பொதிந்திருக்கிறது என்ற காரணத்தினாலே. அதே மாதிரி வாள் சண்டை, வாள் போடக்கூடிய சண்டையில் இன்னைக்கு போட்டி நடத்தப்பட்டிருக்கிறது. வாள் சண்டை போடக்கூடியவர்களாக நபித்தோழர் இருக்கிறார்கள். ஈட்டு எறிதல், ஈட்டு எறிகின்ற போட்டியை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். எங்கே நடத்தப்பட்டிருக்கிறது? பள்ளிவாசலுடைய வளாகத்திற்குள்ளேயே. மஸ்ஜித் நபியினுடைய மஸ்ஜித் நபி இருக்குதா இல்லையா, அந்த மஸ்ஜித் நபியினுடைய வளாகத்திற்குள்ளேயே ஈட்டு எறிதல் போட்டி, அந்த விளையாட்டு நடத்தப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டுகளித்தார்கள். யாரோடு தெரியுமா? அவருடைய அருமை மனைவி ஆயிஷாவோடு நின்று கண்டுகளித்தார்கள். ஆயிஷா அந்த விளையாட்டு போட்டியை பார்க்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டார்கள். அவர்களுக்கு அனுமதி வழங்கினார்கள். கூடவே நின்ற ரசூலுல்லாஹ் நீண்ட நேரம் அந்த விளையாட்டை கண்டுகளித்தார்கள் என்று ஹதீஸிலே காணப்படுகிறது. இந்த மாதிரி பல போட்டிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தியிருக்கிறார் என்பதை நம்மால் காண முடிகிறது. அது மாதிரி அம்பரியக்கூடிய போட்டி. ஒரு கட்டத்தில், ஒரு சந்தர்ப்பத்தில், ஒரு போர்க்களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை உற்சாகப்படுத்தும் விதமாக அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இர்மு பனி இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய சந்ததிகளே நீங்கள் அம்பை எறியுங்கள் என்று சொன்னார்கள். அம்பு, வாளு, ஈட்டி இதான் அன்றைய காலத்தில் இருந்த ஆயுதங்கள். அப்போ போர்க்களத்தில் இருந்த நபித்தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? இர்மு பனி இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய சந்ததிகளே, பிள்ளைகளே, அம்புகளை எறியுங்கள் என்று சொன்னார்கள். சொன்னவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், இன்ன அபாக்கும் கான ராமியன், ஏனென்றால் உங்களுடைய தந்தை இருக்கிறாரே, உங்களுடைய தந்தை இஸ்மாயில், அவர் மிகச்சிறந்த அம்பெறியக்கூடிய வீரராக இருந்தார் என்று சொன்னார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அம்பு எறியக்கூடிய வீரராக இருந்திருக்கிறார்கள். இப்போ நான் சொன்ன இந்த வீர விளையாட்டுக்களில் ஏதாவது ஒரு விளையாட்டு நமக்கு தெரியுமா? ஏதாவது ஒரு விளையாட்டு, ஒரு விளையாட்டு நமக்கு தெரியாது. இந்த ஓட்ட போட்டி இருக்கு பாருங்க, அது மாத்திரம் தெரியும். அந்த ஓட்ட போட்டியில் இருக்கக்கூடிய திறமை கூட எப்போது வெளிப்படும் என்று சொன்னால் எதிரியை பார்க்கிற பொழுது, எதிரியை பார்க்கிற பொழுது அடிச்சு பிறந்து ஓடுவா இல்லையா, அப்போ தான் அந்த திறமை வெளிப்படும். மற்றபடி இப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஓட்ட போட்டியாக இருக்கட்டும், அல்லது குதிரை போட்டியாக இருக்கட்டும், ஒட்டக போட்டியாக இருக்கட்டும், அம்பெறிதல், அது மாதிரி ஈட்டி எறிதல், மல்யுத்தம், இந்த மாதிரிப்பட்ட விளையாட்டுகளில் நமக்கு என்ன பயிற்சி இருக்கிறது? நாம் ஏதாவது பயிற்சி பெற்றிருக்கிறோமா? நாம் வீட்டில் மிஷினை வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்த இடத்துல நின்ன இடத்துலேயே ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நின்ன இடத்துலேயே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இதில் என்ன பெருசாக தன்னம்பிக்கை வந்து விட போகிறது? இதில் என்ன பெருசாக வீரம் வந்து விட போகிறது? இது விளையாட்டுனே சொல்ல முடியாது. இது விளையாட்டா? நின்ன இடத்துக்குள்ளேயே ஓடுறது அப்படிங்கிறது விளையாட்டா? இது விளையாட்டே கிடையாது.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாட்டை அனுமதித்திருக்கிறார்கள், வலியுறுத்தியிருக்கிறார்கள். உமர் ஃபாரூக் அவர்கள் சொன்னார்கள், அல்லிமு அவுலாதக்கும் அஸ்ஸிபாஹா வர்ரிமாயா வர்ருக்குபல் ஹைல் என்று சொன்னார்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் நீச்சலை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். நீச்சல் பயிற்சி அவர்களுக்கு வழங்குங்கள், அம்பெறியக்கூடிய பயிற்சி அவர்களுக்கு நீங்கள் வழங்குங்கள், மேலும் குதிரைகள் சவாரி செய்யக்கூடிய பயிற்சி அவர்களுக்கு வழங்குங்கள் என்று சொன்னார்கள். இதுவெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வீரத்தை விதைக்கக்கூடிய வீர விளையாட்டுகளாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே இவற்றையெல்லாம் ரசூலுல்லாவும் அதற்கு பின்னாலே வந்த நபித்தோழர்கள் நினைச்சிருக்கிறாங்க, வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு யாருக்கு நீச்சல் தெரியும்? இன்றைய இளைஞர்களுக்கு, இன்றைய மாணவர்களுக்கு யாருக்கா நீச்சல் தெரியுமா? நீச்சலே தெரியாது. ஏன்னு சொன்னா நாம் அதுக்குரிய வாய்ப்பை உருவாக்கி தரலையே. நம்முடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற வீர விளையாட்டுகளில், இன்றைக்கு வீர விளையாட்டுகளாக எந்தெந்த விளையாட்டுகள் இருக்கிறதோ உடலையும் மனதையும் தெம்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய வீர விளையாட்டுகள், உடலையும் மனதையும் தெம்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய வீர விளையாட்டுகள் என்று எந்த விளையாட்டுகள் இருக்கிறதோ அந்த விளையாட்டுகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய கால சந்ததிகளுக்கு, பிள்ளைகளுக்கு முற்றிலுமாக மறுக்கப்படுகிறது. உண்டுமா இல்லையா? 8ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை நம்முடைய பிள்ளைகள் விளையாட்டிலே கவனம் செலுத்த முடிகிறதா? காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டு. காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டு. காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலையிலும் படிப்பு. அப்படிதான் இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்கு. மாலையில் யார் விளையாடுறா? மாலையில் நம்முடைய பிள்ளைகளை நாம எங்க விளையாட விடுறோம்? அதனால அந்த பிள்ளைகள் எப்படி உருவாகிறார்கள், எப்படி வளர்க்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் தன்னம்பிக்கையற்றவர்களாக, மன உறுதியற்றவர்களாக, உற்சாகம் இழந்தவர்களாக, சோம்பேறிகளாக, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பற்றி விவரம் இல்லாதவர்களாக, வெறும் புத்தக புழுக்களாக என்ன செய்யப்படுறாங்க? வளர்க்கப்படுகிறார்கள், உருவாக்கப்படுகிறார்கள். விளையாட்டு ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு அரசாங்கம் விளையாட்டை ஊக்கப்படுத்துகிறது. இப்போ கவுன்சிலிங் அப்படின்னு போனேன்னா முதல்ல யாருக்கு தான் சீட்டு ஒதுக்கப்படுகிறது? விளையாட்டு வீரர்களுக்குத்தான் முதல்ல சீட்டு ஒதுக்கப்படுகிறது. உண்டுமா இல்லையா? அப்போ விளையாட்டு துறையை ஊக்கப்படுத்த வேண்டும், விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக கவுன்சிலிங்ல என்ன செய்யப்படுகிறது? விளையாட்டு வீரர்களுக்கு சீட்டுகள் ஒதுக்கப்பட்டு மீதி இருக்கக்கூடிய சீட்டுகள் தான் மற்றவங்களை என்ன செய்யப்படு ஒதுக்கப்படுகிறது. உண்டுமா இல்லையா? இந்த நிலையில் நம்முடைய பிள்ளைகளை நாம எப்படித்தான் என்ன செய்ய வளர்க்கிறோம்? அதுல நாட்டம் இல்லாதவர்களாக வெறும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய படிப்பு, காலையிலையும் படிப்பு, மாலையிலும் படிப்பு, எல்லா நேரத்திலையும் படிப்பு படிப்பு படிப்பு. விளையாட்டுறதுக்கு எங்க நேரம் இருக்கு? அல்லாஹ் அக்பர். பிள்ளைகளுடைய மனநிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. பிள்ளைகளை ஏன் இப்படி நாம் கசக்கி பிழிகிறோம்? இது பிள்ளைகளுடைய உரிமையை மறுப்பதல்லவா? பிள்ளைகளுடைய சுதந்திரத்தில் தலையிடுவதல்லவா? பிள்ளைகளுடைய சுதந்திரத்தை கெடுப்பதல்லவா? பிள்ளைகளுக்கு அவர்களுக்குரிய உரிமையை நாம் தர வேண்டும். அவர்கள் படிக்க வேண்டும், படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்க வேண்டும், தொழ வேண்டிய நேரத்தில் தொழ வேண்டும், இறைவனை வணங்க வேண்டிய நேரத்தில் வணங்க வேண்டும், விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாடவும் வேண்டும். விளையாட்டும் இஸ்லாத்தினுடைய ஒரு பகுதி தான் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக வீரத்தை தரக்கூடிய விஷயம் விளையாட்டுக்குள்ள இருக்கிறது என்ற ஹிக்மத்தை, என்ற அற்புதத்தை உணர தவறிவிடக்கூடாது. ஆனால் அந்த விளையாட்டுக்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய பிள்ளைகளுக்கு மறுக்கப்படுகிறது, இந்த சமூகத்தால் மறுக்கப்படுகிறது. பிள்ளைகளுக்கு இந்த உரிமையை பெற்றோர்கள் மறுக்கிறார்கள், ஆசிரியர்கள் மறுக்கிறார்கள், இந்த சமூகம் மறுக்கிறது. விளையாட போகக்கூடாது, விளையாடாத, கொஞ்ச நேரத்தில் எதையா கவனம் செலுத்திட்டாலும் கூட, ஏதாவது விளையாட போயிட்டா கூட, ஒரு கிரிக்கெட் விளையாடவோ, ஒரு வாலிபால் விளையாடவோ, ஷட்டில் கார்க் விளையாடவோ, ஏதாவது கிரவுண்டுக்கு போயிட்டா கூட, இன்னைக்கு டியூஷனுக்கு உனக்கு தெரியாத எப்படி போகலாம் என்று அந்த பிள்ளைகளை போட்டு வறுத்தெடுத்து அவர்களை கசக்கி பிழிஞ்சி சக்கையாக்கி அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான உணர்வுகளையும் கிடைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். இது நியாயமா? இது இப்படிப்பட்ட பிள்ளைகள் எப்படி வளருவார்கள்? எப்படி வளர்வார்கள் நினைக்கிறீர்கள்? அவங்களிடத்தில் தன்னம்பிக்கை இருக்கிறது. ஒரு சின்ன விஷயத்தை கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே நம்முடைய பிள்ளைகளை விளையாடுவதற்கு நாம் என்ன செய்யணும்? அனுமதிக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்திலே நாம் ஒரு முக்கியமான வேறுபாட்டை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். விளையாட்டு என்று வருகிற பொழுது அதில் 2 விதமான விளையாட்டுகள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்,
விளையாட்டுக்கள் ஈடுபடுவதற்கு மார்க்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது. ஆனால் சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த விளையாட்டு என்பது நம்முடைய நேரம் முழுவதையும் ஆக்கிரமித்து விடக்கூடாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாவை வணங்குவதற்கு கூட தடை செய்யக்கூடிய அளவிற்கு, அல்லாவை வணங்க விட முடியாத அளவிற்கு, இறைவனோடு இருக்கக்கூடிய தொடர்பை பிரித்து விடக்கூடிய அளவிற்கு அந்த விளையாட்டு என்பது நம்முடைய பெரும்பகுதி நேரத்தை ஆக்கிரமித்து விடக்கூடாது. விளையாட்டிலேயே மூழ்கி போய் விடக்கூடாது. விளையாட்டு என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய ஒரு சின்ன பகுதியாக இருக்க வேண்டும். ஆனால் விளையாட்டில் என்ன செய்யக்கூடாது? மூழ்கி விடக்கூடாது. நம்முடைய முழுமையான நேரத்தையும் செலவிட்டு விடக்கூடாது. ஒன்று. இரண்டாவதாக, அந்த விளையாட்டுக்களை பொறுத்தவரையில் அது நமக்கு நன்மை தரக்கூடிய விளையாட்டுகளாகத்தான் இருக்க வேண்டும். அந்த விளையாட்டுக்களை விளையாடுவதன் மூலமாக நமக்கு உடல் ரீதியாக, மன ரீதியாக நல்ல பயிற்சி கிடைக்க வேண்டும், சுறுசுறுப்பு கிடைக்க வேண்டும், உற்சாகம் கிடைக்க வேண்டும், தன்னம்பிக்கை பிறக்க வேண்டும், வீரம் வளர வேண்டும். இது போன்ற நல்ல விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் அது போன்ற விளையாட்டுக்களை மட்டும்தான் நாம் அனுமதிக்க முடியும். அதே மாதிரி காசு பணம் வச்சு என்ன செய்யக்கூடாது? விளையாடக்கூடாது. இப்போ கிரிக்கெட்டாக இருந்தாலும் வாலிபாலாக இருந்தாலும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விளையாட்டு தான். ஆனால் காசு பணம் என்று வருகிற பொழுது, இந்த பந்தய சூதாட்டம் இருக்க சூதாட்டம் காசு பணம் வச்சு விளையாடும் போது சூதாட்டமாக மாறிவிடுகிறது. அந்த விளையாட்டுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அனுமதிக்கப்பட்ட விளையாட்டாக இருந்தால் கூட அது காசு பணம் வைத்து விளையாடுகிற பொழுது அது சூதாட்டமாக மாறிவிடுகிறது. சூதாட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையாக தடை செய்திருக்கிறான். அது ஷைத்தானுடைய செயல். மின் அமலி ஷைத்தான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜிஸ் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இன்னமல் ஹம்ரு மது வல் மைசிர் சூதாட்டம். மதுவுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் எதை கொண்டு வர்றா? சூதாட்டம். சூதாட்டம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட விளையாட்டை என்று நாம் சொல்ல முடியாது. எல்லா விதமான விளையாட்டுகளும் அதில் காசு பணம் வைத்து விளையாடப்படுமானால் அனுமதிக்கப்பட்ட விளையாட்டு கூட அனுமதிக்கப்படாது. ஹலாலான விளையாட்டு கூட அது ஹராமாக மாறிவிடும், அது சூதாட்டமாக மாறிவிடுகிறது. இந்த நிபந்தனைகளை நாம் என்ன உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாம் இப்போ சொன்னமா இல்லையா அந்த நிபந்தனைகள்? இந்த நிபந்தனைகளுக்கு நேர் எதிரானது தான் இப்போது நம்முடைய பிள்ளைகள் செல்போனில் வச்சு கேம் விளையாடிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? இந்த விளையாட்டுகள் என்பது, இந்த விளையாட்டுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இந்த விளையாட்டுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அதாவது கார் ஓட்டுறதுக்கு பயிற்சி எடுக்கலாம், பைக் ஓட்டுறதுக்கு பயிற்சி எடுக்கலாம். இவன் செல்லுக்குள்ளேயே காரை ஓட்டிட்டு உட்காந்துருக்கான், செல்லுக்குள்ளேயே பைக்கை ஓட்டிட்டு உட்காந்துருக்கான், செல்லுக்குள்ளேயே ஃப்ளைட்டை ஓட்டுறான். கிரிக்கெட்டு கிரவுண்டில் போய் கிரிக்கெட் விளையாடணும். இவன் என்ன செய்யறான்? செல்லுக்குள்ளே உட்காந்து நினைக்கிறான், கிரிக்கெட் விளையாடி உட்காந்துருக்கிறான். நடக்குதா இல்லையா? இருந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேங்கிறான். விளையாட்டுனா என்ன தெரியுமாங்க? விளைனா என்னது? விளையாட்டு. விளை பிளஸ் ஆட்டு விளையாட்டு. விளை பிளஸ் ஆட்டு விளையாட்டு. விளைனா என்னது? விளைனா உற்பத்தி செய்யும் அர்த்தம். விளை நிலம் சொல்றோமா இல்லையா? உற்பத்தி செய்யக்கூடிய நிலத்தை தான் விளை நிலம் என்று சொல்கிறோம். விளை என்றால் உற்பத்தி செய், வளரு அப்படின்னு அர்த்தம். ஆட்டுன்னா ஆட்டுறது, அசைக்கிறது, ஆட்டுறது, வளைக்கிறது, நெளிக்கிறது, இதுக்கெல்லாம் ஆட்டு என்ற பொருள் பயன்படுகிறது. இப்போ விளையாட்டு அர்த்தம் அதாவது உடலை அசைத்து, வளைத்து, நெளித்து, ஓடி, சாடி, உள்ளத்திலே உற்சாகத்தை, உடலிலே வீரத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த விஷயத்துக்கு தான் விளையாட்டுன்னு சொல்றது. இந்த நான் சொன்ன இந்த விஷயம் இந்த செல்போனில் இருக்கக்கூடிய கேம்ஸுக்கு பொருந்துமா? அது பொருந்தாது. அதில் விரல் மட்டும்தான் விளையாடிக்கிட்டு இருக்கும். விரல் மட்டும்தான் விளையாடிக்கிட்டு இருக்கும், வேற எதுவுமே விளையாடாது. வேறெல்லாம் அப்படி ஜாம் ஆயிரும், ரத்த ஓட்டம் இருக்காது. இதனால தான் புதிய புதிய வியாதிகள் எல்லாம் உருவாகிறது. பிள்ளைகள் சோர்வு மிக்கவர்களாக, தன்னம்பிக்கையற்றவர்களாக, வீரம் இல்லாதவர்களாக எப்படி உருவாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதில் மிகப்பெரிய பங்களிப்பு செல்போன்களில் இருக்கக்கூடிய கேம்ஸுக்கு இருக்கிறது. இது விளையாட்டே கிடையாது, இது விளையாட்டே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாதிரிப்பட்ட விளையாட்டுகளே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இது தொடர்பான சில விளையாட்டுகளை ரசூலுல்லாஹ் தடை தான் பண்ணியிருக்கிறாங்க. சதுரங்க செஸ் விளையாட்டு மார்க்கத்தில் கூடுமா? செஸ் விளையாட்டு இருந்த இடத்திலேயே உட்கார்ந்து விளையாடுறது. சதுரங்கம் என்பது மார்க்கத்தில் ஹராம், தடை செய்யப்பட்டிருக்கிறது. சதுரங்கம் என்று சொல்லப்படக்கூடிய விளையாட்டு இருக்கிறது, இன்றைக்கு கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்து தரக்கூடிய நம்பர் ஒன் விளையாட்டாக இருக்கிற அந்த விளையாட்டு.
அந்த விளையாட்டை யாரெல்லாம் விளையாடுகிறார் அவர்களெல்லாம் புத்திசாலிகளாக பார்க்கப்படுகிறார்கள், அறிவுஜீவிகளாக பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த விளையாட்டு என்பது மார்க்கத்தில் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஹராம். தாயக்கட்டையை உருட்டி போட்டு விளையாடுறாங்களா இல்லையா? அது மாதிரி இந்த பாம்பட்டை, அதுக்கு பேரு, இதெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விளையாட்டுகள். அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது இதுவும் கூடாதுதான். இதுவும் உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்து நினைச்சு விளையாடுறது, இருந்த இடத்திலே உட்கார்ந்து விளையாடுறது. இது மனிதனை சோம்பேறியாக்கி விடுகிறது, மனிதனுடைய நேரத்தை வீணடிக்கிறது. எல்லா நேரத்திலும் அதில் உட்கார்ந்து விளையாடிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு கண்ணும் தெரியறது இல்லை, காதும் கேட்கறது இல்லை. உமா அப்பா கூப்பிட்டா நினைச்சு அவனுக்கு காதில் விழுறது இல்லை. அப்படியே காதில் விழுந்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறான். நடக்குதா இல்லையா? அன்னைக்கு கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறான், ரொம்ப ஃபோல்ஸாக போயிட்டு இருக்குது. இன்னும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது, போயிட்டா நான் ஸ்கோர் எடுத்துடலாம் அப்படிங்கிற நிலைமையில அங்கேருந்து உமா கூப்பிடுறாங்க கிச்சன்ல இருந்து, அல்லது வாப்பா கூப்பிடுறாரு. இவனுக்கு கோங்கோமா வருது, என்னம்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற, நல்லா போய்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் போய் டிஸ்டர்ப் பண்றியம்மா. என்ன நினைச்சுறான்? கோபப்படுறானா இல்லையா? ஆத்திரப்படுறானா இல்லையா? ஆத்திரத்தை வரவழைக்கக்கூடிய விளையாட்டா இந்த விளையாட்டு இருந்து கொண்டு இருக்கிறது. இதை மாதிரித்தான் டிவியில் ஓடக்கூடிய கார்ட்டூன் என்பது. நாமெல்லாம் சீரியல் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம், சினிமாவை பார்த்துட்டு இருக்கிறோம், என்ன விளையாட்டை பார்க்குறோம், அது மாதிரி வேற வேற நிகழ்ச்சிகள்லாம் நினச்சிக்கிறோம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கக்கூடாது. யாருக்கு? நம்ம குழந்தைகளுக்கு. நீங்கள் இதைத்தான் பார்க்கணும், கார்ட்டூனை தான் பார்க்கணும் என்று சொல்லி கார்ட்டூனை போட்டு கொடுத்துறோம். ஆனால் இதையெல்லாம் விட ஆபத்தானது என்னது? கார்ட்டூன் அப்படிங்கிறது. சினிமாவை விட, சீரியலை விட, ஏனைய விளையாட்டுக்களை விட, டிவியில் ஓடக்கூடிய ஏனைய நிகழ்ச்சிகளை விட மிக மிக ஆபத்தானது இந்த பிள்ளைகளுக்கு கார்ட்டூன் என்பது. ஆனால் அந்த கார்ட்டூனை போட்டு நாம உட்காந்து பாரமானிச்சிலே போட்டு கொடுக்குறோம். கார்ட்டூன் என்பது மனிதனுடைய அறிவை மழுங்கடித்து விடும், நம்முடைய குழந்தைகளுடைய புத்தியை மழுங்கடித்து விடும், குழந்தைகளை வளர விடாது, அவர்களை சோம்பேறியாக்கி விடும், அவர்களை கற்பனைவாதியாக மாற்றிவிடும். அவன் ஒரு நிழல் உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருப்பான், நிஜ உலகத்தில் வாழ மாட்டான். நாமெல்லாம் நிஜ உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்போம், அவன் என்ன செய்வான்? நிழல் உலகத்தில் என்ன செய்வான்? வாழ்ந்துகிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு நிழல் உலகம் தனக்கு எங்காவது கிடைக்காதா என்று தேடி தேடி திரிவான், நினைச்சு பார்ப்பான். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு அவனால் வாழ முடியாது. கடைசியில் தற்கொலையில் போய் முடிகிறது. பார்க்குறோமா இல்லையா? இப்படி உருவாக்கக்கூடிய பிள்ளைகள் தான் இந்த மாதிரி கார்ட்டூனை பார்த்து 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 தன்னம்பிக்கை இழந்து, தைரியம் இழந்து, புத்திசாலித்தனத்தை இழந்து, அறிவை இழந்து வளரக்கூடிய பிள்ளைகள் தான் கடைசியில் நினைக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான முடிவுக்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த கார்ட்டூனை முதல்ல தயாரிச்சது, கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா உங்களுக்கு? இந்த கார்ட்டூனை தயாரிச்சது, இந்த டிவியில கார்ட்டூனை முதல்ல கொண்டு வந்தது இஸ்ரேல்காரன், யூதன் தான் கொண்டு வந்தான். உலகம் முழுக்க இன்றைக்கு கார்ட்டூன் படங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, டிவியில் ஓடுகிறது, அதே போல செல்போன்ல ஓடுது. கேம்ஸுகள், அநேக கேம்ஸுகள் அவங்க தான் இறக்குமதி பண்றாங்க. ஆனால் அந்த இஸ்ரேல் நாட்டில் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா எப்படிப்பட்ட மூலக்காரன்? அவன் தயார் பண்ணி, அவன் ரெடி பண்ணி எல்லா நாட்டுக்கும் சப்ளை பண்றான். எல்லா நாட்டில் இருக்கிற பிள்ளைகளும் கெட்டு சீரழிஞ்சு மண்டா போங்க அப்படின்ட்டு. ஆனா அவனுடைய சொந்த நாட்டு பிள்ளைகள் அவன் செய்யறான், பாதுகாத்துக் கொள்கிறான். அந்த நாட்டில் கார்ட்டூன் பார்ப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது, கேம்ஸுகள் விளையாடு அந்த நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய கார்ட்டூன் படங்கள், அந்த நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய கேம்ஸுகள் எல்லாமே எல்லா நாடுகளிலும் விளையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. கேம்ஸ் என்பது மார்க்கத்தினுடைய பார்வையில் கூடாது. ஏன் கூடாது? அது நம்முடைய மூளையை மழுங்கடிக்கிறது, நமக்கு நன்மை தரக்கூடிய எந்த விஷயமும் அதில் கிடையாது, அதனால கூடாது அப்படின்ற. விளையாட்டுக்களை கூடும் சொல்லி ஏன் சொல்றோம் அப்படின்னா அதில் நன்மை இருக்கிறது. இதை நம்ம ஏன் கூடாது? உடலை அசைத்து வளைத்து நெளித்து ஆடி ஓடி சாடக்கூடிய விளையாட்டுகள் இருக்கிறது, அதற்குத்தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இருந்த இடத்திலே உட்கார்ந்து விளையாடுறானே இது போன்ற கேம்ஸுகள், செல்போன்ல விளையாடக்கூடிய கேம்ஸுகள், விதவிதமான கேம்ஸுகள் நாள்தோறும் வந்து கொண்டே இருக்கிறது. டவுன்லோடு ஃப்ரீ. ஒரு செல்போன் நீங்க புதுசாக வாங்கினீங்கன்னு சொன்னா அதில் நினைச்சா இத்தனை ஆப்ஸுகள் ஃப்ரீ, இத்தனை டவுன்லோடு, இத்தனை கேம்ஸுகள் ஃப்ரீ எல்லாம் போடானே இல்லையா? இல்லை பிள்ளைகளாம் பார்த்து ஒவ்வொன்றா விதவிதமாக டவுன்லோட் பண்ணி 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 என்ன செய்கிறாங்க? அதை உட்காந்து விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. மூளை மழுங்கடிக்கப்பட்டு கொண்டு வருகிறது, நேரம் தின்னு தீர்க்கப்படுகிறது, அதில் அவருடைய மொத்த நேரம் செலவிடப்படுகிறது. பிள்ளைகளுடைய பெற்றோருடைய பேச்சை கேட்கறது கிடையாது, பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்கறது கிடையாது. ஏறக்குறைய தனித்தீவுகளை போல இந்த பிள்ளைகள் மாற்றப்பட்டு கொண்டு வருகிறார்கள். தன்னந்தனியாக தனித்தீவுகளை போல பெற்றோரிடமிருந்து
உறவுக்காரிடம் இருந்து சொந்தங்களிடம் இருந்து அந்நியப்படுத்தப்படுகிறார்கள் இந்த கேம்ஸ்களின் மூலமாக. இதற்கு ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. வீட்டில் பிள்ளைகள் கேம்ஸ் விளையாடுறதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. விளையாட வேண்டுமா வெளியே போய் விளையாடு. ஆனால் அதுக்கு நாம் என்ன அனுமதிக்கிறது இல்லை. வெளியே போன வெயில் அடிக்கடா, வெயில் பட்டுரும். குளிர்காலத்தில் மழை பெய்யுதுடா, மழை பட்டுரும். எல்லா வெதரும் உடம்புல படணும். அல்லாஹ் சும்மா சீசனை மாறி மாறி வர செய்கிறான். இந்த வெப்ப காலத்தில் இந்த வெப்ப உடல்ல படணும், குளிர்காலத்தில் இந்த குளிர் உடல்ல படணும். இந்த உடலுக்கு எல்லாம் தேவைப்படுகிறது. இப்போ எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற அறிஞ்சு அல்லாஹ் என்ன செய்யறான், எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வர செய்கிறான். நாம என்ன செய்ய, பிள்ளைகளை வெளியே போக அனுமதிக்கிறதே கிடையாது. இதுதான் பிள்ளைகளிடத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இயல்பாகவே சில பேருடைய உடம்புல அதிகமாக இருக்கு. அது யாரும் சொல்ல முடியுமா உங்களுக்கு? சில பேருடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இயல்பாகவே அதிகமாக இருக்கிறது. அது யார்? அது தெரியுமா யாருக்காவது? நம்ம வீட்டு சாக்கடையும் குப்பையும் அள்ளுறாங்களே தோட்டிகள், துப்புரவு பணியாளர்கள், அவங்களுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு. சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, ஆனால் அதான் உண்மை. அவர்கள் அந்த குப்பையிலே கிடந்து கிடந்து பழகி 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 அவருடைய உடம்பு என்ன செய்யுது, பழக்கப்பட்டு விட்டது. உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் எந்த கிருமி வந்தாலும் இனி எதிர்க்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அதை வளர்த்து கொண்டிருக்கிறது. அதன் மூலம் அவர் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நாம் என்ன செய்யறதில்லை, பிள்ளைய மண்ணில் போய் விளையாடாத, வெயிலில் போய் விளையாடாத, மலையில் போய் விளையாடாத, தடுத்து தடுத்து வச்சிருக்கிறோம். எல்லா இடத்துக்கும் அனுப்பணும். போய் விளையாடு, வெயிலில் போய் விளையாடு, மலையில் போய் விளையாடு, போய் மண்ணில் போய் விளையாடு. இந்த மாதிரி அனுமதிக்கிற பொழுதுதான் அவர்கள் இயல்பான ஒரு நிலைக்கு வருவார்கள். நோய் எதிர்ப்பு சக்தி தானாக உடம்புல கூடிரும். நாம் என்ன செய்ய, வீட்டுக்குள்ளேயே பிள்ளையை அடைச்சி 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 வச்சு 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 சிறுமுலையை வச்சு வளர்த்து 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 எல்லா நோய்களையும் கூடவே சேர்த்து நினைச்சிடும், வளர்த்து உட்கார வச்சிருக்கிறோம். உண்மையா இல்லையா? சிந்தனை செய்து பாருங்கள். எனவே விளையாட்டுகள் என்பது ஆடி ஓடி சாடி விளையாடுற அந்த விளையாட்டுகள் இருக்கிறது, அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி உட்கார்ந்துட்டே விளையாடுற விளையாட்டுகள் இருக்கு பாருங்க, அது மனிதனுடைய மூளையை சீரழித்து விடும், வளர்விடாமல் தடுத்து விடும். அது போன்ற விளையாட்டுகள் விளையாடுறதுக்கு நம்ம நினைச்சக்கூடாது. பிள்ளைகளுக்கு ஒருபோதும் அனுமதி அளிக்கவே கூடாது. எனவே இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் இன்ஷா அல்லாஹ் உற்சாகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு இந்த விளையாட்டுக்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நல்ல வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் பேசக்கூடிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் வழங்கியல்வானாக. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, நம்முடைய உடலும் உள்ளமும் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த உடற்பயிற்சிகளில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டுக்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் என்று நாம் தெரிந்து கொண்டோம். இது எதற்காக என்று சொன்னால் பொழுதை கழிப்பதற்காக அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். டைம் பாஸ் அப்படிங்கிறது மார்க்கத்தில் கிடையாது. பொழுதுபோக்கு அப்படிங்கிறது மார்க்கத்தில் இருக்குதா? மார்க்கத்தில் கிடையாது. பொழுதுபோக்குக்காக எதையுமே செய்யக்கூடாது. நாம் ஓய்வு நேரத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் கூட நமக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய பொழுதுபோக்கு அப்படிங்கிற வார்த்தையே மார்க்கத்தில் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கூடாது என்று தடை செய்திருக்கிறான். வஅனில் லக்வி முஅரிதூன். மூமின்கள் யார் என்று சொன்னால், இறை விசுவாசிகள் யார் என்று சொன்னால், பொழுதுபோக்கு அம்சங்களில் இருந்து விலகி நிற்பார்கள் என்பதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். பொழுதுபோக்கு அம்சம்னா என்னது? நமக்கு எதுக்குமே பயன்படாதது. இந்த கேம்ஸ் மாதிரி இருக்குதா இல்லையா, இந்த மாதிரி எதுக்குமே பயன்படாது. சில பேர் சொல்லியே விளையாடுறான், டைம் பாஸ் அப்படின்றான். டைம் பாஸ்ங்கிற வார்த்தை ஒரு இறை விசுவாசி ஒரு மூமினுடைய வாயிலிருந்து நினைக்கக்கூடாது, வரக்கூடாது. பொழுதுபோக்கு என்பது கிடையாது. நேரத்தை தொழுதுதான் போக்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக இந்த உள்ளத்தை உற்சாகமாக வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு, மாணவர் சமுதாயத்திற்கு இஸ்லாமை பற்றி அடிப்படையான விஷயங்கள் ரொம்ப குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் தெரியவில்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த கவர்ச்சி உலகம், இந்த போலியான உலகம், இந்த கொடி பிடிக்கிறது, கோஷம் போடுறது, இந்த மாதிரி போட்ட ஒரு வெளி உலகம் இருக்கிறது. ஒரு போலியான ஒரு கவர்ச்சியான உலகம். இந்த உலகம்தான் உடைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய உலகமாக தெரிகிறது. ஆனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் அவர்களுக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நீங்கள் வேறு எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஜ்ர் தொலை எடுத்துக்கொண்டாலே போதுமானது. எத்தனை இளைஞர்களை பார்க்கிறோம், ஃபஜ்ர் தொலைக்கு அவர்களுக்கு மிஸ்ஸிங், அவர்களை காண முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. என்ன காரணம்? இஸ்லாமிய பற்றி அடிப்படையான செய்திகள் அவர்களுக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட இளைஞர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களுடைய நலனில் ஆர்வம் கொண்டு எல்லா ஆண்டையும் போல இந்த ஆண்டும் கோடை கால இஸ்லாமிய பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
வெறும் 10 நாட்கள் தான் தங்குற வசதியோட. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 23ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரையிலும் 10 நாட்கள் மட்டும்தான் கன்னியாகுமரி தௌஹீத் பள்ளிவாசலில் தங்குற வசதியோட இன்ஷா அல்லாஹ் இந்த 10 நாள் பயிற்சி முகாம் நடைபெறும். மிகச்சிறந்த தலை சிறந்த ஆசிரியர்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்திட்டத்தோடு உங்களுக்கு பாடத்தை நடத்துவதற்கு, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அடிப்படையான விஷயத்தை பாடத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை நீங்கள் முழுமையாக மாணவர் சமுதாயம், இளைஞர் சமுதாயம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில் கை கொடுக்கும். இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி இறை உணர்வு, இஸ்லாத்தை பற்றி அடிப்படையான கல்வி, இறைவனோடு ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நெருக்கம், இதுதான் மறுமையில் உங்களுக்கு கை கொடுக்கும். நண்பர்களே, மாணவர் சமுதாயமே, இளைஞர் சமுதாயமே, வேறு எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்காது. அன்பாய் வளர்த்த பெற்றோர்கள், உங்களுடைய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய சமூகமாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, யாருமே மறுமையில் உங்களுக்கு வரமாட்டாங்க. உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது நீங்கள் செய்யக்கூடிய நற்செயல்கள். அந்த நற்செயலை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது பற்றி இஸ்லாத்தினுடைய அடிப்படையான செய்தி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே மாணவர் சமுதாயம் இந்த வகுப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல பெண்களுக்காக நம்முடைய பள்ளிவாசலுடைய மேல்தளத்தில் 1 மாத கால பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் 18ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை 1 மாத காலமாக இன்ஷா அல்லாஹ் இந்த பயிற்சி நடைபெறும். இதில் தங்குற வசதி கிடையாது, இது பெண்களுக்கு மட்டும்தான். தினந்தோறும் மாலை 2 மணி முதல் 4:30 வரை இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். மேலும் நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய அக்கம்பக்கத்து மர்க்கசுகளில் இது போன்ற பயிற்சி முகாமில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, நம்முடைய இதன் மூலமாக இந்த மார்க்க அறிவை நாம் பெறுவதன் மூலமாக நம்முடைய உள்ளத்தை உற்சாகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். விளையாட்டுக்களை விளையாடுவதன் மூலமாக, அனுமதிக்கப்பட்ட மார்க்க அனுமதித்த விளையாட்டுக்களை விளையாடுவதன் மூலமாக நம்முடைய உடலை உற்சாகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய நல்ல வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக.